வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எல்லோருக்கும். இப்போ நடந்த கரூர் பிரச்சனை ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. யாருமே நினைக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடக்கணுமா நாட்டில்? ஏன் நடக்குது? எதுக்குன்ற வெற்றி பெற போகிறோன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இது கேம்பெயின் எல்லாம் நடத்தணும்? கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம், நம்பர் 1 2026ன்றீங்க. எதுக்கு செய்யணும்? அப்படியே நடத்தினாலும் இவங்க கொஞ்சம் ஒரு நல்ல இடமா கொடுத்து பெரிய விசாலமான இடத்த கொடுத்துருந்தா கூட ஓகே. இதெல்லாம் ரொம்ப ஒரு உயிரோட விளையாடுறது ரொம்ப கஷ்டம். 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்துட்டா திருப்பி 3 வயசு பையன் வந்துடுவான், 3 வயசு பொண்ணு வந்துடுமா? இல்லை காயம்பட்ட உங்களுக்கு தான் 1 லட்சம் 2 லட்சம்னு கொடுத்துட்டா அந்த காயம் சரியாயிடுமா? அந்த வலி வேதனை சரியாயிடுமா? இல்லை அந்த 3 வயசு குழந்தை தான் அந்த அப்பாவுக்கு வந்துடுமா, இல்லை அம்மாவுக்கு வந்துடுமா? அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டமாக தெரியல. ஏங்க இன்னும் 2026 ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அவசரமாக செஞ்சு உடனே போய் சிஎம் சீட்டில் உட்கார முடியுமா? அதற்கு நேரம் இருக்குது. கட்சிகளின் விவரம் போடுவாங்க, அதில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. கண்டெஸ்ட் பண்ண அப்புறம் போய் யார் 234 தொகுதியில் ஒருத்தர் நிற்க வைப்பீங்கள்ல, அவங்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ணுங்கள், ஸ்டேஜ் போடுங்க, இல்லை தூரமாக இருந்து கூட பண்ணுங்கள், இல்லை கூட இருக்கிற உங்களோட ஆட்களை கூட போய் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையாக கண்டிக்கிறேன் இந்த செயலை. அதே மாதிரி நம்ம குரூப்பில் இருக்க ஒவ்வொருத்தரும் இதை ரொம்ப கண்டிக்கிறீங்க. அது ரொம்ப நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காமல், விபரீதம் நடக்காமல் நம்ம பாதுகாப்போம். பாய்.